ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஜூரர் நம்பர் 2. இந்த திரைப்படம் வெளியான 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் திரைப்படங்க. இப்போ டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட். திரைப்படத்தின் ரைட்டர் ஜொனாத்தன் ஏ ஆப்ரம்ஸ். இந்த திரைப்படத்தில் நிக்கோலஸ் ஆல்ட், ஜஸ்டின் கேம்பா முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டோனி கோலட், ஃபெய்த் கிரிபலுவா அவங்க ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஜூரர் நம்பர் 2 என்ன மாதிரி கதைக்குள்ளன்னு பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான ஜஸ்டின் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவியோட வாழ்கிறான். அவனுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அவங்க மனைவிக்கு. ஸோ அந்த ஒரு ஃபைனல் டியூ டேட்டில் அவங்க மனைவி இருக்காங்க. இந்த நிலைமையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவனை வந்து ஒரு கேஸில் ஜூரியாக வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. அவனுக்கு வந்து அழைப்பு வருது. இப்போ உங்கள் இந்த அமெரிக்கன் சிஸ்டத்தில் என்னென்னா கோர்ட்டில் வந்து ஒரு 12 ஜூரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கிற ஒரு முடிவு வந்து மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கேஸில். ஸோ அப்படின்னும் போது இஸ் ஒன் ஆஃப் த ஜூரி. அந்த இதில் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூரி நம்பர் 2 2வது இடம் கொடுக்கப்படுதுங்க. ஸோ இப்போ என்னென்னா அவன் அங்கே வந்த அப்புறமா அந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒருத்தன் வந்து தன் மனைவியோட ஒரு பாரில் எங்கேயோ பிரச்சனை ஆகுது. அவன் வந்து தன் மனைவியை வந்து தள்ளி விட்டு கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துடுது. இல்லை ஏற்றி கொண்டுட்டான், சம்திங் லைக் தட் இஸ் பீன் தேர். இப்போ உள்ளே வந்த இவன் அவன் அந்த தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்றதை அவன் நம்புகிறான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவை கொலை பண்ணதே தெரியாமல் யாருன்னா இவன் தான். இப்போ என்ன பாயிண்ட்டுனா, ஈ நோஸ் த ட்ரூத். இப்போ இவனும் மாட்டக்கூடாது, அவனையும் வந்து அங்கே வந்து எப்படியாவது வந்து தப்பிக்க வைக்கணும். இதுக்கு இவன் அந்த உள்ளே இருந்து என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறான்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. சரி, ஜூரர் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த படம் எழுப்புகிற கேள்வி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்குறேன். ஏன்னா அதாவது இது வந்து மனசாட்சியை பற்றி ஒரு படம் தான். ஒரு கான்சைன்ஸ், ஒருத்தனோட கான்சைன்ஸ் பேஸ்டு ஃபிலிமாக இருந்தாலும் இது வந்து அதாவது உண்மை சில நேரங்களில் புதைக்கப்படுறது நல்லதா நல்லது இல்லையா? அப்படி புதைக்கப்பட்டால் அதனால் எத்தனை பேர் வாழ்வாங்க? ஸோ அதனால் உண்மை வந்து புதைக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து பேசுது. ஏன்னா ட்ரூத் இஸ் நாட் ஜஸ்டிஸ் டைலாக் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைலாக் இன் திஸ் ஃபிலிம். ஏதாவது நிறைய நேரங்களில் வந்து உண்மை ஜஸ்டிஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த படம் ஒரு இடத்துல பேசுகிறது வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டிபேட்டாகவே நான் பார்க்குறேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான இடமா பார்க்குறேன். பட் எண்ட் ஆஃப் த டே என்னதான் இருந்தாலும் கான்சைன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கான்சைன்ஸ், மனசாட்சின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து என்னதான் வந்து நம்ம உண்மை சில நேரங்களில் வந்து நீதியாக இல்லாமல் போனாலும் மனசாட்சி ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கும் என்பதையும் இந்த படம் வந்து முக்கியமான விஷயத்தில் படம் பேசுது. இந்த படத்தின் ஆகப்பெரும் படங்கள் இந்த விஷயங்கள் தான். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இட் வில் ஹூக் யூ. அதாவது வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்கும் ஹூக் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இந்த படத்தில் வந்து இது ஒரு த்ரில்லர் தான், பட் ஆனால் ஸ்லோ பேஸ்டு த்ரில்லர். ஸோ இது வந்து முழுக்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பீட் மோட்லலாம் போகாது. படம் வந்து அப்படியே போகும், பொறுமையாக தான் போகும். பட் இந்த த்ரில்லர் ஃபேக்டர் வந்து ஒரு மைல்டு டோனாக அப்படியே மூவ் ஆகி கொண்டு போகும். அதுவும் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இல்லை முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டின் கேம்பா பண்ண நிக்கோலஸ் ஆல்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு விஷயம், அவனும் மாட்டிக்கக்கூடாது, இன்னொன்று அவனையும் காப்பாற்றணும். ஸோ இந்த கான்சியன்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ண ஒரு கேரக்டர் அது வந்து ரொம்ப நல்லாவே நீட்டாக பண்ணியிருந்தார். இட் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவன் பண்ணுறது சரின்ற ஒரு பாயிண்ட்டே நமக்கு இருந்தாலும் சில இடங்களில் அது தவறு தான்ன்றது அந்த படம் பார்த்து முடியும் போது நமக்கு புரியும். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த கேரக்டரில் கொண்டு வந்திருந்தார். அது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் நிக்கோலஸ் ஆல்ட். அதே மாதிரி ஃபெய்த்தாக பண்ண டோனி கோலட், ஷீ இஸ் பீன் ப்ரொமோட்டிங் டு டிஏ. இந்த கேஸ் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஷீ இஸ் பீங் பொலிட்டிஷியன் டூ. ஸோ டிஏவே அவங்க ப்ரொமோட் ஆகிடுவாங்க டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியாக. அண்ட் வாஸ் ஷீ இஸ் இந்த ப்ராசிக்யூஷன் சைடு. பட் ஆனால் அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக எதுவுமே கண்டுக்காது. இவன் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த கேஸில் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் வந்து உள்ளூத்திக்கு வைக்கணுன்ற முடிவில் இருக்கிற ஒரு லாயர் வந்து ஒரு பாயிண்டில் எப்படி அவங்களோட கான்சியன்ஸ் எந்த மாதிரி எப்படி மாறுறாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வரைக்கும் அது ஒரு பாயிண்ட், அது ரொம்ப ஒரு வீரியமாக ரொம்ப என்ன எக்கத்தலமாக ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது அப்புறம் சாஃப்ட்வேர் மோடுக்கு வந்து கான்சியன்ஸ்குள்ளே போகிற ஒரு பாயிண்ட். அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக புரிஞ்சு அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னது இத்தனை வயசு ஆகியுமே கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து இஸ் பீன் ஸ்டாண்டிங் இயர்னா வாட் ஆஃப் டெம்பரமெண்ட் மேன். 91 வயசு ஆகிப்போச்சுங்க. ஸ்டில் இஸ் மேக்கிங் எ ஃபிலிம், இஸ் மேக்கிங் குட் ஃபிலிம். அதுதான் எங்கள் பாயிண்ட். அதில் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் நம்ம இங்கே பாராட்டே ஆகணும். டெஃபினெட்லி த வே ஜஸ்ட் பீன் இந்த கதையை சொல்லணும்னு முடிவெடுத்து சொன்னது வந்து ஒரு ரியலி வெரி குட் மணி. எஸ் டன் அ ரியலி குட் ஜாப் நான் சொல்லுவேன். இந்த வயசுலேயும் பண்ணுறான்றது மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். திஸ் இஸ் மெயின் ஸ்ட்ரீம். இந்த படம் எந்த இடத்துலையும் பெருசாக நாமினேட் ஆகல. அமெரிக்கன் ஃபிலிம்
ஐ திங்க் ஃபிலிம் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஏஎஃப்ஐ ஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஃபெஸ்ட்டில் வந்து இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருந்ததுங்க. யா கண்டிப்பாக நீங்கள் ஜூரர் நம்பர் 2 படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் திரும்ப உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜன் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.